நாகர்கோயில் பகுதி. இங்கே ஒரு ஐயா கோயில் திருவிழா. அதன் அருகே சில வியாபாரிகள் பலகாரம் செய்யும் காட்சி. அதை பார்ப்போம். இது தேன்குழல் இல்லையா ஐயா? சரி சரி தலைவர, தேன்குழல் இப்போ வீத்துங்களா? சூடாகணுமா? நேராகுமா? சரி. இது கடை தொடங்கி எத்தனை நாள் ஆகுது இங்கே? நான் வந்து 6 நாள். சரி சரி. 11 நாள் திருவிழா. எப்படி? 11 நாள் திருவிழா. திருவிழா முடிஞ்சாச்சா? நேற்றைக்கு தான் முடிஞ்சலையா? அப்போ இனி எத்தனை நாளைக்கு இருப்பிய? நாளைக்கு ஒரு நாள். சரி அது முடிஞ்சு. சரி. ஆண்டார் குளம் இல்லையா? இது இது வந்து இதுக்கு பேர் என்ன? உடையப்பங்குடியிருப்பா? உடையப்பங்குடியிருப்பில் இது தேன்குழல் தயாரிக்குது இல்லையா? தேன்குழல் தானே? சரி. தேன்குழல் வந்து மாவு, உளுந்து மாவு, அரிசி மாவு எல்லாம் போட்டு அரைச்சி எல்லாம் அது போட்டு தயாரித்து சீனி பாவில் போடணும் இல்லையா? சரி. இப்போ இந்த 1 கிலோ என்ன விலை இது? 160. எங்கள் ஊரில் 200 ரூபா விட்டாங்களே, நீங்கள் தள்ளுபடி போட்டு கொடுக்குதா? இந்த ஊருக்கு இவ்வளோதான் போகும். இந்த ஊருக்கு இவ்வளோ தான் போகும். அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கூட்டி வைக்கலாம். இப்படி விட்டாச்சுன்னா சம்பளம் கூட கட்டுப்படி ஆகாது இல்லையா? ரொம்ப கஷ்டம்தான். இப்போ என்ன விற்கிறவளா, சீனி விற்கிறவளா? ஓ, எல்லாம் பார்க்கும்போது வேலை கூலியும் பார்த்தாச்சுன்னா ஒன்றும் நடக்காது. இங்கே வந்து காசு சீனி 40 ரூபா இருக்கும்போது 160. ஓ அப்படியா? இப்போ 47 ரூபா, 50 ரூபா. 50 ரூபாயாச்சு. அவசரத்துக்கு பக்கத்தில் வாங்கணும்னா 50 ரூபா. 50 ரூபா இல்லையா? சரி சரி. இந்த இடத்துக்கு வாடகை கொடுக்கணுமா? வாடகை உண்டு அந்த இடத்துக்கு? வாடகை இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. ரோட்டில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இப்போ கோயில் வளாகத்தில் போனால் காசு கொடுக்கணும். உள்ள காசு இல்லை. ஓ, கோயில் எந்த பக்கம் இருக்கு? உள்ளாலையா? பெரிய கோயிலா? 2 தேர் இருக்கு இல்லையா? சரி சரி. ஐயா கோயில் திறந்து இருக்கு இல்லையா? இன்னைக்கு இருக்கும் இல்லையா? போனால் பார்க்கலாம் இல்லையா? சரி பார்ப்போம். அந்த பக்கம் வந்திருக்கேன். சரி. இனி மாஸ்டர் எப்போ போடுவார்? ஒரு சுற்று. மாஸ்டர் சுட்டுங்க பார்ப்போம். உங்கள் சுற்ற எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, இது எதில் வரும்? எது? இது யூடியூப்பில் வரும். யூடியூப் சேனல். சரி, மாஸ்டர் எப்படி பலகாரம் செய்யாருன்னு பார்ப்போம். பலகாரம் செய்வதில் ஏதோ ஒரு தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா? எல்லாம் அவருக்கு கையில் தான் இருக்கோ வேலையெல்லாம்? அவர் மிஷின் மாதிரில வேலை செய்யாரு தலைவர். கோலம் போட்ட மாதிரி அழகா போடுறாரு தலைவர். எத்தனை வருஷமா இந்த வேலை பார்க்குறீங்க? கொஞ்ச நாள் தான் இல்லையா? அப்போ தேவைப்பட்டா எங்களுக்கும் ஒரு பயிற்சி தருவீங்களா இந்த மாதிரி பலகாரம் செய்யறதுக்கு? சுற்றி பார்க்கலாம் இல்லையா? சரி. இருந்தாலும் உங்க கை மாதிரி கை வருமா? ரொம்ப நேரம் ஆகுது இல்லையா? சரி. என்னன்னா வரவங்களுக்கு எல்லாம் படிச்சு கொடுக்க கூடாது. கேட்கலாம். படிச்சு கொடுத்தாச்சுன்னா உங்க கடைக்கு முன்னாலே கடை போட்டுருவான். பரவ சிக்கல் ஆயிரும். அப்படிதானே? இது ஓனர்களுக்கு லாபம், நமக்கு லாபம். ஓனர் இல்லாம இல்லையா? நம்ம தான் சாவணும் இல்லையா? என்ன செய்ய, நீங்களே ஒரு ஓனர் ஆயிருக்க வேண்டியதுன்னு. இன்னும் மேய்க்க முடியாது. ஓ பாத்தியாடா, அப்போ ஓனர் எவ்வளவு கஷ்டப்படுவாரு. சரி. முன்னால என்ன வேலை போயிட்டு இருந்தீங்க? முன்னாடி பால் கறக்க போவேன். பால் கறக்குது. சகலகெல்லாம் வெள்ளம் வந்தான் இல்லையா? சரி. அப்போ பசுமாடை பற்றி ஒரு பாட்டு பாடுவீங்களா? படிப்பறிவே இல்லை. சினிமா பார்ப்பீங்களா? சினிமா பார்ப்பீங்களா? அப்போ அண்ணாமலைன்னு ஒரு படம் வந்து இல்லையா? அதில் வந்தேன்டா பால்காரன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? ரஜினியா இருந்தாலும் அந்த பாட்டை நம்ம பாடலாமே. நமக்கு வராது. ஒரு 4 வரி பாடுங்க. ஃபுல்லாக பாட வேண்டாம். நமக்கு அது தெரிஞ்சாது வரைஞ்சி தவிர தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நமக்கு இப்போ பலகாரம் செய்ய தெரியாதுன்னு இப்போ நீங்க படிச்சாரு. எங்க படிச்ச ஆளு? ஒன்றும் படிச்ச ஆளு கிடையாது. நான் வந்து 1ஆம் கிளாஸ் வரை போகிறேன். அப்படியா? ஆனா படிச்ச ஆளு இன்னைக்கு அடிமேட்டில் இருக்கு. நீங்க இன்னைக்கு ஒரு முதலாளி இருக்குதுல்ல? முதலாளி கிடையாதா? முதலாளி இல்லைன்னாலும் நீங்க தானே சேர்ல இருந்து தானே வேலை பார்க்குறிய? சேர்ல இருந்து இதுல இருந்து பார்த்தாலும் தெரியும். அதுக்கு சூடு அதான் தெரியும் இல்லையா? ஆமா. அந்த வெக்க எண்ணெய் எல்லாம் படுது. சரி. இங்க பக்கத்துல இவரு மேனேஜரா? இவரு பெரியவர். அவரும் சம்பளம் தான். அவரும் சம்பளம் தானா? சரி தலைவர், நீங்க ஒரு எம்ஜிஆருடைய பாட்டு 2 வரி பாடலாமா? வராது. சரி. இந்த இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க?
உடையப்பன் குடியிருப்பு இல்லையா? சரி படத்துல உடையப்பா. ஓ உடையப்பா படத்தில் வரும் இல்லையா? படத்துல. சரி சரி சரி, வெற்றி உண்டாகட்டும். உங்கள் வியாபார சிறக்க வாழ்த்து. தலைவரை இப்படி சொல்லுங்க. தலைவரை இப்படி சொல்லுங்க. சரி, ஓகே, மகிழ்ச்சி. ஓகே ஓகே.